மனத்தை காட்டி மோசம் செய்தேனோ அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ மனத்தை நடுங்க செய்தேனோ நட்டாத்தை கையை நழுவ விட்டேனோ வேலையிட்டு கூலி குறைத்தேனோ வெயிலுக்கு ஒதுங்கும் திருத்தத்தை அடித்தேனோ பதிப்போர் முகத்தை பாராதிருந்தேனோ பதிப்போர் முகத்தை பாராதிருந்தேனோ பகை கொண்டு அயலோர் பயிரை அழித்தேனோ தோல் பல சொல்லி குடும்பம் கலைத்தேனோ கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனோ கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ கணவன் வழியில் போரை கற்பழித்தேனோ காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ கற்பம் அழித்து கழித்திருந்தேனோ மனத்தை நடுங்க செய்தேனோ கட்டாற்றி கையை நழுவ விட்டேனோ கட்டவதம்மை கடுகடுத்தேனோ கண்ணுக்கு பாலோட்ட கட்டி வைத்தேனோ குருவை வணங்க கூறி நின்றேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ பட்சியை கூண்டில் பதை தடைத்தேனோ பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ கல்லும் நெல்லும் கலந்து விட்டேனோ தவம் செய்வோரை சாடு சொன்னேனோ ஆலய கதவை அழைத்து வைத்தேனோ சிவனடியாரை சீறி வைத்தேனோ சுத்த ஞானிகளை துஷணம் செய்தேனோ சந்தை கைமொழியை தள்ளி நடந்தேனோ தெய்வத்தை கண்டு செருக்கடைந்தேனோ தெய்வத்தை கண்டு செருக்கடைந்தேனோ என்ன பாவம் செய்தேனோ என்ன பாவம் செய்தேனோ என்ன பாவம் செய்தேனோ அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சாமி ஜோதி பாட்டு அடுத்தது ஜோதி பாட்டு பெரியவர்களே ஐயா வச்சுக்கோ ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை ஐயா அவர்களையும் கேட்கவில்லை. அவர் அனுமதி இல்லாமல் ஐயா அவருடைய அனுமதி இல்லாமல் நான் பேச முற்படுகின்றேன். ஒரு கருத்தை உங்கள் முன்வைக்க விரும்புகின்றேன். நாம் அன்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆன்மநேயத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிற உயிரினத்திலே அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வள்ளலார் வழியிலே நாம் அனைவரும் நடக்க முற்படுகின்றோம். ஒரே ஒரு விண்ணப்பம், உங்கள் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களே, நாம் இதற்கு முன் பொய் சொல்லி இருக்கலாம், இனி சொல்லக்கூடாது. தீமையை செய்திருக்கலாம், இனி செய்யக்கூடாது. நல்லதை நாம் பின்பற்ற வேண்டும், செய்ய வேண்டும். வள்ளலார் பாதையை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த வள்ளலார் பாதையை பின்பற்றுவதற்கு அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். கோபத்தெல்லாம் தணிக்கணும்னு சொல்கிறோம். இதெல்லாம் படிப்படியாக நாம் படிச்சிடலாம். என்ன ஒரே ஒரு செய்தி, வள்ளலார் பாதைக்கு நாம் போகிறதுக்கு ஒரு வேகத்தடை மாதிரி இருக்கிற ஒரு கருத்து என்னன்னா, இந்த பிற உயிரை கொல்லுவது, உண்பது என்பது. நம்ம உணவு என்பது அனைத்தும் ஒன்றுதான். எதை சாப்பிட்டாலும், இனிப்பு சாப்பிட்டாலும் நாக்கு சுவையை உணருது. அந்த நெஞ்சுக்கு பின்னால் போயிட்டா இடப்பற்றி இருக்கு. கசப்பு சாப்பிட்டாலும் கொஞ்சம் கசப்பாக சாப்பிட்றோம்,
அது போனால் உடம்புக்கு நல்லது கொடுக்குது. அதுவும் நெஞ்சு விட்டு கண்ணு என்னன்னா கண்ணீர் விடுதே பார்க்குது 2 வேலை. இது எல்லாத்தோட நாக்கு என்ன பண்ணுது, பேசுது. சுவையை உணர்வதற்கு பல்லு சுற்றி அதுக்கு ஒரு கடவாளம் போட்ட மாதிரி ஆண்டை வச்சு அந்த சுவையை உணர்வதற்கு பெரியவர்களே, நாம் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிற ஒரு கருத்து, கொலை செய்யக்கூடாது, உங்களால் உண்ணக்கூடாது. இதுக்கு முன்னே நாம் இவ்வளோ வயசாகிருக்கிறோம், நாமெல்லாம் யாராவது தயவுசெய்து அப்படி சாப்பிட்டு இருந்தால், சாப்பிட்றத தொடர்ந்து பின்பற்றி இருந்தால், இந்த பெருமானுடைய பாதையை நீங்கள்லாம் வரணும். அந்த ஒரு பழக்கத்தை நாம் விட்டோம்னா நம்ம குடும்பத்தில் இருக்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கட்டாக்கா குழந்தைங்களாக இருக்கிறோம். அந்த உயிரை மாமிசம் சாப்பிட்டு அருள் இருக்காது, அன்பு இருக்காது, ஈவு இருக்காது, இறக்கை இருக்காது. ஒரு நாய் போகுது, ஒருத்தர் அடிச்சிடறான் அப்படின்னாக்கா அதை பார்த்துட்டு சிரிக்குது, ஐயோ பாவம் இந்த மாதிரி ஆச்சு. ஒருத்தர் அடிபட்டுச்சு, அது சிரிக்குது, ஐயோ பாவம் இந்த மாதிரி ஆச்சு, உதவி. அதுபோல் உங்களால் உண்ணாமை நீங்கள் அது செய்து யாரெல்லாம் நீங்கள் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு நல்ல பாதையில் அன்போடு இருக்கணும்னா நமக்கு நல்லதே நடக்கும். நம்ம செய்யறது நல்லதாக இருந்தால் நமக்கு நடக்கிறது நல்லதாக நடக்கும். எனவே நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்று நான் உங்கள் பாதங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜோதி பிழம்பே சுகவடிவே மெய்ஞான நீதி பொதுவே இறை நிதியே ஜோதி கடவுளே மாயை இரு கண்மமிருள் எல்லாம் உள்ளே நின்று விளங்கு பட்டவான் சுடரே வளருளி விளக்கே வயங்கு சிற்றோதியே அடியேன் இட்டமே இட்டக்கு 5 கலந்த என் இன்பமே எந்தனி பொருளே கட்டமே தவித்து இங்கு எங்களை வாழ்விக்க வந்த கடவுளே கனகமன்றகத்தே நட்டமே புரியும் பேரருள் அரசே நம்பினோம் கைவிலே எங்களையே. ஜோதி 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 சுயம் ஜோதி 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 வரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொள்ளா விரதம் குவளையம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அம்பலம். எல்லாருக்கும் உணவு வருவதுங்க. வெளியே நின்றுங்க. எல்லாம்
தனி பெரும் கருணை சக்கல் உள்ள வந்துருப்போம் உள்ள அருட்பெரும் ஜோதி சைடில் வந்து ஐயா தொழில் வைங்க கேசட் வைங்க இந்த பக்கம் சாம்பார் நாளைக்கு நீ தான் போட போகிறா அதனால தான் உனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து போகிறான் அருட்பெரும் ஐயா எங்களுக்கு பின்னாடி வந்து லைனில் வாங்க யாருக்கும் கிடையாது லைனில் வந்தீங்கன்னா தான் கொடுக்கணும் ஒரே லைன் இப்படி பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க அதுதான் நமக்கு தேவை இப்போ அருட்பெருஞ்சோதி எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது பஜனை கேட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டுருணும் வேற ஒன்றும் இல்லை அருட்பெருஞ்சோதி இன்றைய தினம் கேசவபுரத்தில் பிறந்து சென்னையில் வசித்து வருகின்ற தெய்வ திரு கோவிந்தசாமி ஆசிரியர் பல்வேறு மாணவர்களின் பசிப்பினை போன்ற ஆசிரியர் கஜலட்சுமி அம்மா அவருடைய அன்பு துணைவியார் கஜலட்சுமி அம்மாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாள் காலையில் மூலிகை அருள்கஞ்சி வழங்கினார்கள். இப்பொழுது இனிப்புடன் கூடிய உணவு வழங்குகின்றார்கள். தெய்வ நிலையில் உள்ள அம்மாவின் ஆன்மா இல்லைங்க மீண்டும் வரலாறு இங்கேதான் இல்லாத பெருவாழ்வு பெற வேண்டி எல்லாம் உள்ள திரு அருள்புரகாற்ற வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளர்த்து அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி லைனில் வாங்க ஆன்மனையினுடைய சான்றோர்கள் இந்த தினம் கேசவபுரத்தில் பிறந்து சென்னையில் வசித்து வருகின்ற கோவிந்தசாமி ஆசிரியரின் அன்பு அவருடைய அன்பு மனைவியும் அமெரிக்காவில் வேலை செய்து வருகின்ற சென்னகேசவல் அவர்களுடைய அம்மாவும் உதயபானு சென்னையில் இருக்கின்ற உதயபானுடைய அம்மாவுமான தெய்வ திருமதி கஜலட்சுமி அம்மாவின் அந்த சாம்பார் அனுப்பினவர் அவருடைய அன்பு அம்மாவுமான கஜலட்சுமி அம்மாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளில் கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் காலையில் மூலிகை அருள்கஞ்சும் இப்பொழுது அறுசுவை உணவும் வழங்குகின்றார்கள். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இந்த சபையில் அம்மாவினுடைய நினைவு நாளில் ஜீவகாருண்ய பணியை செய்து வருகின்ற ஐயா நம்முடைய ஆசிரியர் ஐயா கோவிந்தசாமி ஐயா மகனமில்லா பெருவாழ்வு பெற வேண்டிய அவருடைய அன்பு கருப்பும் உடல்நலம் பெருவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டிய எல்லாம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளர்ப்பலம் பெறுக அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மநாயகனுடைய சான்றோர்களே இன்றைய தினம் சென்னையில் வசித்து வருகின்ற ஆசிரியர் ஐயா கோவிந்தசாமி ஐயாவின் அன்பு மனைவியும் அதுதான் உங்களை இந்த சாப்பிட போறீங்களா என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் வீடியோ எடுக்கிறோம். அந்த கவரில் கொடுத்தோம்னா ஹோட்டல் கடையில் தான் கவரில் கொடுப்பாங்க. கவரே யூஸ் பண்ண கூடாது. போதுமா? அன்பு ஆன்மநாயகனுடைய சான்றோர் பெருமக்களே,
சென்னையில் வசித்து வருகின்ற கேசவ சாமி ஆசிரியர் கோவிந்தசாமி ஐயாவின் அன்பு துணைவியார் கஜலட்சுமி அம்மாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளின் எங்க போயிட்டான் பின்னாடி போன தட்டு வந்தால நான் எதுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் கூட்டம் சாப்பாடு போடும்போது கூட்டம் வந்துடும் அந்த நேரம் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி. சாப்பிட்டவங்க தட்டு கொடுங்கப்பா. சாப்பிட்டவங்க தட்டு கொடு. எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு? 18 நிமிஷம் ஆகிடுது சார். சாப்பிட்டவங்க தட்டு கொடுங்க. தட்டு வரணும் எங்களுக்கு. வெளியே சாப்பிட்டவங்க எத்தனை வந்து கவி எத்தனை கொடுத்தா தட்டு வரணும். 100 தட்டு இருந்தது எனக்கு 21 தட்டில் வந்து நின்று போச்சு. நான் என்ன பண்ணுவேன், தட்டோட சேர்த்து எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், தட்டு சாப்பிட்டு கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கலாம். வாங்க ஐயா. சார் தட்டோட எடுத்து போயிடுறாங்கம்மா. ஆட்டோவில் வச்சுன்னு போடுறாங்க, இதில் வச்சுன்னு போடுறாங்க. அதே ஆட்டோவில் வந்து நிறுத்திட்டு சாப்பாடு வாங்கினாங்க. சுத்தா ஆட்டோவில் ஆட்டோ பின்னாடி வாங்க முடியும்.